வணக்கம். வெல்கம் டு SSCGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல இது பார்ட் 3 2022 ஷிஃப்ட் டு எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ் 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸ்ல என்ன பண்ண போறோம்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த பார்ட் 3B வந்து என்னன்னா ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. AB can complete the work வந்து separately in 10 இது 15 சரி. B alone வந்து work for 3 days and then he left the work. How many days A will finish the remaining work? இது ஒரு வந்து டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 10 நாள் 15 நாள் 2 பேர் தனித்தனியா பண்றாங்கன்னு தெரியும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு ஒர்க்னு வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால ஈஸியா வந்து என்ன ஃபைன் பண்ண முடியும். அதை ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சோம். இது ஏ இருக்கு, இங்க பி இருக்கா. ஸோ இவன் 10, இவன் வந்து 15 நாள் வந்து ஒரு ரிட்டர்ன் பண்றாங்க. ஸோ ரெண்டுக்கு எல்சியம் பாருங்க. இது என்ன எடுத்தோம்னா 30 வருமா. ஸோ இது வந்து 2 வரும், இது வந்து 3 வரும். அதாவது என்னன்னா 30 ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தமா பண்ணணும். இவன் 10 நாள பண்றான் அப்படின்னா ஒரு நாள் 3 ஒர்க் பண்ணா 10 நாள் 30 ஒர்க் பண்ணிடும். இவன் 15 நாள் பண்றான் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் 30 ஒர்க் பண்ணிடும். சரி, இப்ப பி அலோன் மட்டும் என்னன்னா 3 நாள் வேலை பண்றான். சோ 3 நாளைக்கு வந்து என்னன்னா பி எவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பான். சோ ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து பி வந்து என்ன 2 ஒர்க்னா 3 நாளைக்கு வந்து 6 ஒர்க் வந்து பண்ணிருப்பான். இப்ப நம்ம மிச்ச ரிமைனிங் ஒர்க் மொத்தம் 30 ஒர்க், 30ல வந்து என்ன 6 ஒர்க் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஒர்க் இருக்கு. இப்ப இந்த 24 ஒர்க்கையும் ஏ மட்டும் தான் பண்ணணும்னு சொன்னா. அப்போ ஒரு நாளைக்கு ஏ வந்து என்ன அப்படின்னா 3 ஒர்க் பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ 24 ஒர்க் எத்தனை நாளைக்கு பண்ணிருப்பான் 3 நாள் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இதுதான் வந்து என்ன ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 2. ஸோ ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஹூஸ் HCF அண்ட் LCM வந்து 8, 40 ரெஸ்பெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது சிம்பிள் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் வந்து என்னன்னா ஈக்குவல் டு LCM அண்ட் வந்து என்ன HCF அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே வந்து என்ன ஃபாலோ பண்ணுவோம். அவங்க கேட்டது ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ HCF அண்ட் LCM இருக்குல்ல. ஸோ 8 இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னா 40. ஆன்சர் வந்து என்ன 320. டேரக்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. ஸோ கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் பட் நம்ம கன்சியூம் பண்ணி ஓரளவு வந்து என்ன ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா யூ வில் கெட் ஃபைனல் ஆன்சர். டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 228 சொல்லியிருக்காங்க. ஃபார் செகண்ட் சம் ஆஃப் மணி 8% வந்து பெர் ஆனம். அதாவது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா 1.5 வருஷத்துக்கு. சரி, அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பவுண்டர் ஆஃப் இயர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பவுண்டர் வந்து என்ன இயர் கம்ப்யூட்டர் இயர்லி. வாட் இஸ் சம்மன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு வந்து என்ன பேசிக் பார்த்தலாம். இதுல என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இயர்லி அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இயர்னா எப்படி வரும். ஒரு வருஷம் வந்து 12 மாசம் இருக்கும். இன்னொரு ஆஃப் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாசம் இருக்கும். அதாவது என்னன்னா 6 மாசம் 12 மாசம் 18 மாசம் இதுதான் வந்து என்ன அப்படின்னா 1.5 வருஷத்துக்கான இதுவா. அப்ப ஹாஃப் இயர்லி பண்ணும்போது வந்து ஏன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா 2ஆல டிவைட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 8% வந்து என்ன இருக்குன்னா அப்ப 2ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4% வரும். அதாவது நம்ம இந்த 6 இருக்கு, அந்த 6 மாசத்துக்கு 4% போடுவாங்க. இங்க இருக்க மிச்சம் 6 மாசத்துக்கு 4%, மிச்சம் ரிமைனிங் 6 மாசம் 4%. ஓகேவா. இது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மொத்தம் 3 இதா வந்து என்ன கன்க்ளூட் பண்ணணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏன் 3 இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6, 12, 18 3 இதா நம்ம எடுத்துக்கனால 3 வாட்டி வந்து என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் தான். ஸோ 1.5 வருஷத்துக்கு எடுக்கும்போது நம்ம டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 அப்படின்னு போட்டு வந்து போட்டலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரியாது. அது வந்து ஃபர்ஸ்ட் பேசணும். ரெண்டாவது எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும் தெரியாது. மூணாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது ஏதாவது ஒரோட இன்ட்ரெஸ்ட் கேட்கல சம்பு தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம டேரக்டா என்ன ஆப்ஷன் வச்சு போக முடியாது. இதுல ஒரே வழி வந்து என்னன்னா ஃபார்முலா வச்சு போடுறோம். சரி, நமக்கு வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா தெரியுங்களா. ஸோ PNR/, வந்து என்னன்னா 100. சரி, இதுல P வந்து பிரின்சிபல், N வந்து நம்பர் ஆஃப் இயர், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து இருக்கட்டும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் கூட்டு வட்டியை. அதாவது இப்போ நான் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ஒரு அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து கடைசியில் தான் வந்து என்ன நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன கடன் கொடுக்குறேன். மொத்தமா அவங்க ஃபைனலா எனக்கு ஒரு வந்து என்ன மொத்த அமௌண்ட் தருவாங்க. அந்த மொத்த அமௌண்ட்ல இருந்து நான் கொடுத்த பிரின்சிபல் இருக்குல்ல அதை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அதை கூட்டு வட்டி வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து என்ன ஃபார்முலா. அப்ப அந்த அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ P is equal to வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + R/100 × N - P இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P வந்து நமக்கு தெரியாது. அதனால வந்து P அப்படியே வச்சுக்கலாம். N வந்து எத்தனை 3/2. ஸோ அடுத்து R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 டிவைட் பை வந்து 100. ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து 2 வந்துருமா. இது எல்லாத்தையுமே அடிச்சோம் அப்படின்னா எப்படி வரும்னா P is equal to 3 × 8 × 2 × 100 வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து 8ஆல இது அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 25ஆல அடி ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T இன்ட்டு கீழே வந்து என்னன்னா 25. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்து இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சோம். இந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே அந்த ஃபார்முலா வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ P is equal to 1 + வந்து என்ன நம்மளுக்கு R எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன 4% தான். 8% போட்டக்கூடாது. ஓகேவா. ஏன்னா காம்பவுண்டர் ஆஃப் இயர்லின்னு சொல்லினால வந்து 4%. ஸோ 4 அதே மாதிரி வந்து என்ன டிவைட் பை 100 இன்ட்டு N வந்து எவ்வளவு எத்தனை நம்பர் ஆஃப் இயர். அதாவது நம்மளுக்கு வந்து என்ன இங்க 1.5 இயர் நீங்க போடக்கூடாது. இங்க 3 வருஷமா எடுத்துக்கிறோம். இது 1, 2, 3. அதனால வந்து என்னன்னா 3 அப்படின்னு போட்டுட்டு
இதுக்கு இப்ப வந்து என்ன பார்க்க வேண்டியது சரி ஓகேவா. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 100 இருக்கு இந்த 1 இருக்கு இது மேல போகுமா. சோ அப்ப என்ன வரும்னா P is equal to 104/100 இன்ட்டு வந்து என்ன 3 இருக்கும். இப்ப P 104 வந்து என்னன்னா அது 104 100 அடிக்கலாம்ல. சோ 25 4 வரும். அது வந்து 26 4 வரும். சோ இப்ப நம்ம இது பண்ணுவோம். சோ 26 3 வந்து என்ன கியூ பண்ணோம்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 17576 ஓகேவா. டிவைடட் பை 25 கியூ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து என்னன்னா 65 நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். அதனால நான் சொல்றேன் நீங்க வந்து என்ன ஜஸ்ட் செக் பண்ணுங்க ஓகேவா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இது சமன்பாடு வந்து என்னன்னா 2 இல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த பிரின்சிபலோட ஆட் பண்ணணும்ல. அப்போ வாங்க காம்பவுண்ட் என்று சீக்வல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க அந்த P 17576 அதே மாதிரி வந்து என்ன கீழே வந்து 15625 இருக்கா மைனஸ் P வரும். ஸோ இது வந்து கீழே 1ன்னு வச்சுக்கோங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் இங்க வந்து என்னன்னா அப்படியே போடுங்க 17576 ஒண்ணுதான் லைக் இது வந்து 1 இன்ட்டு 15 இது வந்து மைனஸ் 1 15625 பின்னு வருமா ஆல்ரெடி இங்க பி இருக்குல்ல சரி டிவைட் பை 15 வந்து என்னன்னா 625 அப்படின்னு இருக்கும். சரி இப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து இது வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1951 பிரின்சிபல் டிவைடட் பை வந்து என்ன 15625. இது சமன்பாடு வந்து என்னன்னா 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா the difference between compound and simple interest வந்து என்ன எவ்வளவா சொல்லியிருக்காங்க 228. இது அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ இங்க போடுவோம் காம்பவுண்ட் அதாவது என்னன்னா காம்பவுண்ட் கண்டுபிடிச்ச ஃபார்முலா 1951 டிவைட் பை வந்து 15625 இருக்கா. ஸோ இது மைனஸ் வந்து என்ன வரும் இந்த 3p அண்ட் வந்து 25 ஈக்குவல் டு 228. இது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் கிடைச்சிடும். பிரின்சிபல் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தா 46 வந்து என்ன 875. ஜஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த ஆன்சர் வந்து வந்து இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன இந்த வேலை தான் பண்ண முடியும். சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 4 பார்ப்போமே. இது வந்து ஜான் borrowed some pound of money from the bank at rate of வந்து 10% per annum. சரி அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் which interest compounded annually. ஓகே காம்பவுண்ட் ஆனுவல்னால ஓகே ஈஸியானது தான். ஸோ he repaid his loan by paying வந்து 21961 ரூபா பாயிண்ட் வந்து 50 at the end of 4 years சொல்றேன். What is the amount he borrowed? ஜஸ்ட் இது வந்து நம்ம காமன் நாலேஜ் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். சரி நான் தான் வந்து என்ன ஒரு லோன்ல வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபைனலா கொடுக்கறது எவ்வளவுனா 21961 ரூபா அப்படின்னா எதை சேர்த்து கொடுத்துருப்பேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கொடுத்துருப்பேன். அதாவது பிரின்சிபல் இருக்கும் அதோட சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்ததுனாலதான் வந்து இந்த ரேட் வந்துச்சு. சரி இப்போ எனக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆட் ஆகும்ல அதை நான் எப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து எப்போதும் ஒரு பேசிக் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ரேண்டமா 100 வச்சுக்கலாம். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10% நான் போறேன்னு வச்சுக்கேன் எனக்கு என்ன வரும் 110 வருமா. சரி 110க்கு அப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் 10% போறேன். ஏன்னா காம்பவுண்டட் ஆனுவல் இங்க தான் மேம் போவோம். இதுல 110ல 10% எவ்வளவு பார்ப்போம் 11 வரும். அது 110ஓட 11 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 121 வரும். ஸோ இது வந்து 10%. ஸோ 3வது வருஷம் பாருங்க இந்த 121ல 10% போட்டா எவ்வளவு வரும் 133.1 வரும். ஸோ இது 10%. 4வது வருஷத்துக்கு எவ்வளவு வரும் இந்த 131.1ல 10% போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதை வந்து நான் இதோட ஆட் பண்ணணும் 133.1ஓட ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஃபைனல் எனக்கு வரும் 146.4 வருது. சரி இப்ப எனக்கு என்ன மீனிங்னா 146.4 இருக்குல்ல இதுதான் கொடுத்துருக்கிற வந்து என்னன்னா 21,961.50. இப்ப எனக்கு 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா நம்ம வந்துருந்தா இன்ட்டு எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 21,961.50 இன்ட்டு 100 போகும் டிவைட் பை வந்து என்னன்னா 1.46 வரும்ல. இது வந்து 100ஆல இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளவுதான் 21,961.50 லைக் அந்த வந்து 2 ஜீரோ போயிடும். அப்போ 50 டிவைட் பை 146 இது நம்ம வந்து அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காமனா வந்து 160 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன வரும் 15,000 வந்து என்ன ரேண்டமா வந்து நிற்கும். ஸோ 15,001 வைக்கும் அதுக்கு ஆன்சர் வந்து 15,000. இதுதான் வந்து என்ன டு ஃபைண்ட் வந்து என்னன்னா நம்மளோட பிரின்சிபல். சரி கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5 பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் டிராவல் ஃப்ரம் த ஸ்டேஷன் பி டு கியூ வந்து அட் ஸ்பீட் ஆஃப் 70 km/h. சரி அதுக்கடுத்து கியூல இருந்து நான் பிக்கு திரும்பி வரேன். எனக்கு ஸ்பீட் வரா 90 km வந்து per hour. எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் ஒன்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்போது நான் வச்சுருச்சேன் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலா. ஒன்னு 2xy ஈக்குவல் டு x பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை வந்து டோட்டல் டைம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் எப்போ வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா கண்டுபிடிப்போம். ஆனா ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த ஃபார்முலா. இங்க வெறும் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால டேரக்டா வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண 2 இன்ட்டு எக்ஸ் வந்து எவ்வளவு 70 இன்ட்டு 90 இன்ட்டு பிளஸ் வந்து என்ன 70 பிளஸ் 90 வந்து 160 வருமா. ஓகே 160 போட்டா அப்படியே அடிக்க வேண்டிய இந்த 0 போயிடும். அதே மாதிரி வந்து 1 2 2 16 ஸோ 70 டிவைட் பை வந்து என்ன 18 இருக்கும். 70 டிவைட் பை 80 நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் வந்து எவ்வளவு வரும் கரெக்டா 78.75. ஸோ நீங்க ஜஸ்ட் மல்டிப்ளை அடிச்சு பாருங்க. ஸோ இது வந்து வரும். ஏன்னா 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 8 56 வருமா. ஸோ ஆமா 7 8 56 இருக்கும். அதனால 7 தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து என்ன மல்டிப்ளை போயிட்டே போகும். ஸோ இதான் வந்து என்ன ஆன்சர். ஓகே கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 6. சரி இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனால் அர்ஜுன் டுகெதர் கேன் ஃபினிஷ் வந்து ஒர்க் இன் 57 days. அதே மாதிரி அர்ஜுன் ரோகன்
38 days. ரோகன் சோனால் வந்து 38 days. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சோனால் அர்ஜுன் ரோகன் 3 பேருமே சேர்ந்து சேம் ஒர்க்கை எவ்வளவு நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இதுல இங்க பாருங்க, இங்கே சோனாலும் வருது, அதே சோனால் வந்து அடுத்ததுக்கும் வருது. ஒரு ஆளு 2 இடத்துல வந்து என்ன ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், 2 பேர் சேர்ந்து. ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து ஒர்க் பண்றதுன்னா முதல்ல ஒர்க் கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சோனால் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எடுத்துக்கலாம். அடுத்து அர்ஜுன் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு இருக்கா, ரோகன் இருக்கா. சரி, ஓகே. அடுத்து ரோகன் அண்ட் வந்து என்ன சோனால் இருக்கான். இவன் எவ்வளவு நாள பண்றான், 57. இவன் வந்து என்ன 2 சேர்த்து 38. இவன் வந்து என்ன 38. சரி, இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் எல்சிஎம்னா, இந்த 57 இருந்து அப்படியே வந்து என்ன பண்ணிட்டோம்னா இது பண்ணி பார்ப்போம். இது 57 டிவைட் ஆகாதான் பார்க்கலாம். 57 38 போட்டோம்னா ஆகாது. ஆனா 57 அப்படியே இன்னொரு வாட்டி வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் 2ஆல. 114 வரும். 114 38 மல்டிப்ளை ஆகும். 114 தான் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சரியா. அதாவது என்னன்னா 114 வீடு கட்டுறோம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். 144 வந்து என்னன்னா வீடு வந்து என்னன்னா நம்ம கட்டுறோம். சரி, ஓகே. 57 அடிச்சோம்னா 2, 38 வந்து 3 வரும். இங்கே வந்து 3 வரும். 144 வீடு கட்டணும். அதாவது சோனல் அண்ட் அர்ஜுன் என்னன்னா ஒரு நாளைக்கு 2 வீடு கட்டினா 57 நாள்ல வந்து 114 வீடு வந்து கட்டிடுவாங்க. அதே பேட்டர்ல வந்து என்னன்னா இவங்க 2 வரும். சரி, இப்ப இதுல 2 வாட்டி 2 பேர் ரிப்பீட் ஆகுறாங்களா, அதனால நம்ம அதை எடுக்க வேண்டியது. அதாவது சோனல் அர்ஜுன் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரோகன். இங்க 2 பேருமே வந்து இவன் சோனல் இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். அர்ஜுன் இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். அதே மாதிரி வந்து ரோகன் இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். சோ அதனால 2 வாட்டி வரதுனால இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து இங்க மொத்தம் இருக்கு பாருங்க 3 6 6 இருந்தா 8. சரியா? சோ அதாவது 2 வாட்டி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வீடு வந்து கட்டுறானுங்க. அப்ப ஒரே ஒரு வாட்டினா எஸ் அண்ட் ஏ வந்து என்ன சொல்லுவாங்க, 4ஆல வருமா. சோ இதான் அதாவது என்னன்னா 3 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 4 வீடு கட்டுறாங்க அப்படின்னு வச்சுன்னா நம்மளுக்கு கட்ட வேண்டிய வீடு எத்தனை 114 வீடு வந்து என்ன கட்டணும். அப்ப என்ன வரும் அப்படின்னு அதுல வந்து அப்படி இது பண்ணோம்னா வந்து ஓகேவா. ஒரு நாளைக்கு 4 வீடுனா சோ இதுக்கு வந்து என்ன எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்து சோ அதாவது என்ன வரும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஈக்குவல் டு வந்து 114 டிவைட் பை 4 வரும். அப்ப அடிச்சோம் அப்படின்னு ஆன்சர் வந்து 28.5. இதுதான் வந்து என்ன ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அண்ட் செல்லிங் டேபிள் வந்து என்ன ஃபேன். சோ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு 2827.06 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. வேல்யூ ஆஃப் கெயின் இஸ் 14% மோர் தென் வந்து என்ன வேல்யூ ஆஃப் வந்து லாஸ்ட் இன்டர் அண்ட் செல்லிங் 2230. இன் ஆர்டர் டு கெயின் 14% வந்து என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுலயுமே எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து தெரியாது. எப்போது ஒரு காஸ்ட் பிரைஸ் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம எவ்வளவு கூடுது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்க செல்லிங் டேபிள் ஆன் வந்து ஃபேன் வந்து இதுதான். சோ இது வந்து செல்லிங் பிரைஸ். ஓகே, உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன், இது வந்து என்ன லாஸ்ல வந்து பண்ண நான் வித்தது. ஆனா எனக்கு எவ்வளவு காஸ்ட் பிரைஸ் அதுதான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஃபார்முலா ஒன்று பார்ப்போமே. எப்போதும் ஒரு இதுக்கு நம்ம லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம். சோ ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு பொருளை விற்கிறேன், எனக்கு என்ன எப்படி லாஸ்னா எனக்கு என்னோட காஸ்ட் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, என் காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அப்பதான் எனக்கு லாஸ் வரும். அப்படியா, நான் ஒரு பொருள் வச்சிருக்கேன், நான் பொருளை வச்சதை அந்த விலையோட கம்மியா ஒரு விலை விற்கிறேன்னு வச்சுக்கேன், அப்பதான் எனக்கு லாஸ் வரும். அது வந்து லாஸோட இதுக்கானது. சரியா? இப்ப ப்ராஃபிட்டுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது என்னோட செல்லிங் பிரைஸ் இருக்குல்ல, அந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து என் காஸ்ட் பிரைஸ் கழிக்கிறேன், கழிச்ச பிறகு என் கையில காசு நிக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஒரு புரியும் நினைக்கிறேன். சரி, இது வந்து 2 இது. ஓகேவா? இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் நான் என்ன பண்ண போறோம்னு சால்வ் பண்ண போறோம். செல்லிங் டேபிள் ஃபேன் வந்து 2827.06 இது எனக்கு என்ன ப்ராஃபிட் தானே. அந்த பெய்ட் ஆஃப் வந்து என்ன அதாவது கெயின். சோ இந்த கெயினுக்கு வந்து என்ன அப்படின்னு எப்படி எழுதிக்கலாம், நம்மளுக்கு வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் தெரியாது, அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து கெயின் வந்து என்னன்னா ஆர் வந்து என்னன்னா ப்ராஃபிட் கூட சொல்லலாம். சரி, ப்ராஃபிட். ஓகேவா? இது இப்போ எனக்கு என்ன வரும், அப்படியே வந்து என்ன ப்ராஃபிட் விட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கு 2827.06 இருக்கு. எனக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியாது, அதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லாஸ் இன்கர் அண்ட் செல்லிங் இட் வந்து 2230. அப்ப எனக்கு லாஸோட இது. ஸோ லாஸுக்கான இது என்ன வரும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் எனக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வருது 2230. ஓகேவா? இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன், இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கேள்வினா வேல்யூ ஆஃப் த கெயின் இஸ் 14% மோர் தென் வந்து என்னன்னா வேல்யூ ஆஃப் லாஸ் இன்கர். அதாவது இங்க இந்த கெயின் இருக்கு பாத்தீங்களா, இந்த கெயினோட இது வந்து என்னன்னா எனக்கு எவ்வளவுனா 14% மோர்னா அப்ப 114% மோர் ஆஃப் எதோட இது அப்படின்னு இந்த லாஸ் ஆன இது. இதுதான் வந்து என்ன இன்டர்பிரேஷன். இப்ப நம்ம கெயினுக்கான இது வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 2827.06 மைனஸ் எக்ஸ் இருக்கா 114. ஸோ 114/100 போட்டு இந்த லாஸ்க்கான இது எங்க இருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2230. அவ்வளவுதான். சரி, இப்ப அப்படியே வந்து என்ன நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இந்த 100 இந்த சைடு கூட்டு வந்தா என்ன ஆகும், ஸோ 2827.06 ஆயிரும். ரைட் தானே? எஸ், இதுல வந்து 06 ஆயிரும். அதே மாதிரி வந்து இந்த 100 வந்து உள்ள ஆகும். ஸோ 100x அதே மாதிரி இந்த 114x இது வந்து இதுல இருக்குல்ல. ஸோ 114x அண்ட் வந்து 114 இந்த 2230 வந்து மல்டிப்ளை பண்ணோம். உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 2504,220 வருது. ஸோ நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன், அதனால வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இதுல வந்து என்னன்னா எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்தோம். இந்த 100x இருக்குல்ல, இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும் 114x வந்து என்னன்னா 214x வரும். இந்த சைடு வச்சுக்கேன் 214x வரும். அதே மாதிரி இந்த சைடு இது ஒரே சைடு வந்து மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற ரிமைனிங் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தா 5,36,926 அப்படின்னு வரும். ஏன்னா ரெண்டே ஆட் பண்ணுவோம்ல, இந்த 25 லட்சம் லைக்
2,54,000 இந்த 2,82,000 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 5,36,000 வருது. இப்போ நம்ம எக்ஸ் வந்து என்னன்னா அப்படியே அடிக்க வேண்டியது அந்த 214 இந்த அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன 2,509. ஓகேவா? இது வந்து ரொம்ப அந்த எக்ஸாம் டைம்ல வந்து இதெல்லாம் அடிக்கிறது ரொம்ப டைம் எடுக்கணும். பட் ஸ்டில் இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்காக நான் சொல்ல வரேன். சரியா? இப்போ அதுக்கடுத்து எக்ஸ் மீன்ஸ் என்னது நம்மளுக்கான காஸ்ட் பிரைஸ். இப்போ காஸ்ட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். அவன் கேட்கறது காஸ்ட் பிரைஸ் நிக்கல. அதோட என்ன சொல்றான்னா என் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 14% எனக்கு கெயின் வரும். அப்ப அந்த பிரைஸ் சொல்லதான் கேட்கறான். அப்ப நம்ம காஸ்ட்ல இருந்து 14% கெயினுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 14% ஆஃப் வந்து என்ன இதுதான். ஸோ 14% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் வரையும் அதை எடுத்து ஒன்னு இப்படியும் போடலாம். ஆர் எல்ஸ் வந்து நீங்க டேரக்டாவே வந்து என்னன்னா 2,509 இருக்குல்ல. ஸோ இதுல வந்து என்ன 10% எவ்வளவு? ஸோ 10% வந்து 250.9 வரும். அதே மாதிரி வந்து 4% 1% எவ்வளவு? ஸோ 225.09 வரும். அதோட 4%, அதாவது என்ன 4ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியது. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் நம்ம கூட்டம் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம். நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 351 சாரி 351.26 வரும். இந்த 2,509 351 கூட்டணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் 2,800 வந்து 60.26 வரும். இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கிறது. சரியா? சரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் 8 பார்ப்போம். ரேஷியோ பிட்வீன் ஃபோர்த் ப்ரொபோஷனல் தேர்ட் ப்ரொபோஷனல். ஷிஃப்ட் 1ல இதே வந்து என்ன ப்ரொபோஷனல் வச்சா கேட்டிருந்தாங்க. இது எப்படின்னா டைரக்டா நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்றது மட்டும் தான். சோ ஃபோர்த் ப்ரொபோஷனுக்கு என்ன ஃபார்முலா? a/b ஈக்குவல் டு வந்து c/, வந்து என்ன x னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபோர்த் ப்ரொபோஷன். நெக்ஸ்ட் அவன் என்ன சொன்னா தேர்ட் ப்ரொபோஷன். தேர்ட் ப்ரொபோஷனுக்கு என்ன ஃபார்முலானா a/b ஈக்குவல் டு b/, வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்க வந்து என்ன வரும் c. அதாவது இந்த இது வந்து ஈக்குவலா இருக்கும். சோ இது வந்து தேர்ட் ப்ரொபோஷன். இப்போ x க்கு வந்து என்ன பண்ணுவோம்? இந்த சைடு வந்து என்னன்னா b into c y வந்து என்ன அப்படின்னு அதுக்கு முன்னாடி 1 செகண்ட் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். a க்கு வந்து என்ன இருக்கு? a க்கு வந்து 7 இருக்கு, b க்கு வந்து 5 இருக்கு, 3 by x. ஸோ ஏக்கு வந்து இங்க இருக்க 7 இருக்கா? ஸோ பிக்கு வந்து 13 இருக்கு, இங்கேயும் வந்து 13 இருக்கு. ஓகேவா? y வந்து c. இப்ப அப்படியே வந்து என்ன அப்படின்னு இந்த x இது பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? x ஈக்குவல் டு 5 into 3 by 7. ஸோ ரேஷியோ அண்ட் சியோட இது என்ன வரும்? 13 into 13 டிவைட் பை வந்து இந்த 7 வந்து என்னன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 5 இங்க வந்து 13 இது பண்ணோம்னா 3 9 வரும். லாஸ்ட் யூனிட் 9 வரும். ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ டேரக்டா கிளிக் பண்ணி போட்டுட்டே இருக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் 9. சரி, இதுல வந்து மென்சுரேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிலிண்ட்ரிக்கல் டேங்க் கெப்பாசிட்டி ஆஃப் வந்து என்ன 5632 மீட்டர் கியூப். சரி, டயாமீட்டர் வந்து என்னன்னா பேஸ் வந்து 16 மீட்டர். இதோட டெப்த், அதாவது ஒரு கிணறுன்னு நினைச்சுங்க. சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வந்து ஒரு கிணறு இருக்கு. அதோட கெப்பாசிட்டி அப்படின்னா அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியோட வால்யூம் எவ்வளவுனா 5632 மீட்டர். சரி, அடுத்து டயாமீட்டர்னா இந்த கிணறோட அகலம் வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா 16 மீட்டர். அதோட டெப்த், அதாவது கிணத்து மேல நின்று நம்ம பார்க்கும்போது இந்த கிணத்தோட டெப்த் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம்? அதோட உயரத்தை தானே சொல்றோம். அந்த டெப்த் எவ்வளவுன்னா உயரத்தை தான் சொல்றோம். என்ன கேட்கறாங்கன்னா டெப்த் மீன்ஸ் ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. சோ இப்ப சிலிண்டர், அதாவது சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியா கொண்டு வந்து என்ன ஆன்சர் பண்ணலாம். சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? ஸோ πr ஸ்கொயர் ஹெச்சா? எஸ், πr ஸ்கொயர் ஹெச். வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க 5632 இன்ட்டு பை வந்து என்னன்னா 22 into 7 into r, அதாவது டயாமீட்டர் வந்து என்னன்னா 16னா சோ அதுக்கான ஆரம் எவ்வளவு இருக்கும்? 16 டிவைட் பை 2 போடுமா? சோ 8 வரும். அதாவது அப்ப 8 into 8 ஹச் தான் கேட்டிருக்காங்க. அப்படியே வந்து என்ன பண்ணணும் இது பண்ண வேண்டியது. ஹச் அப்படி வச்சுட்டு சோ 5632 இன்ட்டு வந்து 7 கீழே வந்துடும். இங்க என்ன இருக்கும்? 22 into 8 into 8. சோ அப்படியே வந்து அடிக்க வேண்டியதான். சோ என்ன பண்ணுவோம்? இது 11 அடிக்கலாம். ஒரு 11 2 11 22. சோ இதுல என்ன வரும்? 5 11 55, மிச்சம் 1 வரும். 1 வந்துச்சுன்னா 11, அப்ப இது 12 வரும். அதுக்கப்புறம் என்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சோ இது 8ஆல அடிப்போமா? எஸ், இதெல்லாம் 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்தையும் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஹைட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 28 வந்து அடிக்கிறது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சோ ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வர வேண்டியதான். நம்மளோட சீரியஸ்ல லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஷாப் கீப்பர் வந்து செல் குட் அட் வந்து ப்ராஃபிட் ஆஃப் எவ்வளவு பர்சன்டேஜ்? 12%. ஓகே, யூசர் வெயிட் அட் வந்து என்னன்னா which is 15% less than the original weight. Find his total percentage gain. ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு ஷாப்கீப்பர், அதாவது நம்ம வந்து ரேஷன் கடை வச்சுக்கலாம். இந்த ரேஷன் கடையில ஒரு பொருளை செல் பண்ணும்போது அவன் ப்ராஃபிட் வந்து 12% வித்திருக்கான். அது மட்டும் அவன் பண்ணல, அதோட என்ன பண்ணிருக்கான், அந்த அந்த பொருளோட விலையவே வந்து குறைச்சு வித்திருக்கான். அதாவது என்னன்னா இது பார்க்க முன்னாடி ஒரு ஃபார்முலா மட்டும் பாத்துறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் தெரியணும், டிவைட் பை வந்து என்னன்னா காஸ்ட் பிரைஸ் தெரியணும். ஆனா காஸ்ட் பிரைஸ் தெரிஞ்சா மட்டும் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். 100. இப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஆல்ரெடி சொல்லிருக்காங்க, நான் என்னோட செல்லிங் பிரைஸ்ல இருந்து என் காஸ்ட் பிரைஸ் கழிக்கிறேன். கழிக்கும் போது எனக்கு அதிகமா வந்துச்சுன்னா அதுதான் வந்து என்னோட ப்ராஃபிட். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் வச்சு இந்த சால்வ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா வந்து என்னன்னா ஒரு 100 கேஜி வச்சுக்கோங்க. ஸோ 100 கேஜி வந்து என்னன்னா நான் என்னன்னா எனக்கு என்ன 12% ப்ராஃபிட் வைக்கிறேன். அப்ப எனக்கு 112% வந்து ப்ராஃபிட் எனக்கு வந்துச்சு. இது கூட இல்லாம என்ன பண்றாங்கன்னா இப்ப அந்த 100 கேஜியா இருந்ததை எவ்வளோ 15% லெஸ் தானே மாத்திரம். அதாவது 100 கேஜில 15% கம்மி பண்ணா எவ்வளவு? 85 கேஜி. இப்ப அதோட விலை அதோட கேஜி வந்து குறைஞ்சிருச்சு, 85 கேஜி கீழே வந்துச்சு. ஆனா இதே பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வருமானா கிடையாது, மாறும்ல. ஏன்னா எனக்கு கேஜி வந்தாலும் எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமா போகும் எனக்கு வந்து ப்ராஃபிட். அந்த பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஸோ 112 இருக்கு, இங்க எனக்கு என்ன வரும்னு தெரியாது. அதுக்கு என்ன வேணா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சேஞ்ச் பண்ணதை பாத்துக்கலாம். அதாவது இப்ப வந்து என்னன்னா இங்க வந்து இது இந்த 100 கேஜி வந்து காஸ்ட் பிரைஸா இருந்துச்சு. இப்ப இங்க வந்து காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? இது உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இங்க இருக்கா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அதாவது அப்படியே போடுங்க, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். எவ்வளவு? எனக்கு செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னா ஆல்ரெடி வந்து 112, அது மாறாது. எனக்கு செல்லிங் வந்து 112 தான். சரியா? அந்த 112 தான். ஆனா இப்போட காஸ்ட் பிரைஸ் எனக்கு எவ்வளவு? 85. அப்ப எனக்கு எவ்வளவு வருது பாருங்க,
27 வருது. ஸோ இந்த 27 தான் எனக்கு என்ன அப்படின்னா நியூ ப்ராஃபிட். ஓகேவா? 27 தான் நியூ ப்ராஃபிட். இப்ப எனக்கு 27 எதுல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 வந்து என்னன்னா 85ல வந்து என்னன்னா பார்க்கணும். இதுதான் காஸ்ட் பிரைஸ். அதான் வந்து ப்ராஃபிட்டுக்கான பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்ப எனக்கு என்ன ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபா. எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 85 ரூபா இன்ட்டு 100. ஸோ அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஆன்சர் அதாவது 27,000 டிவைட் பை வந்து 85. ஸோ அடிச்சோம்னா 5ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு எவ்வளவு வரும்? ஸோ 31 பாயிண்ட் வந்து என்னன்னா 76% வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுல கேட்ட கொஸ்டின்ஸ்ல வந்து என்னன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே டைம் கன்சியூமான கொஸ்டின் தான். ஓகேவா? அது எஸ்எஸ்சி ஜிடில இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து கஷ்டம் தான். ஏன்னா நம்ம இந்த இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்குள்ளேயே ஆல்ரெடி வந்து ஒரு 30 மினிட்ஸ் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு எங்க டைம் இருக்கு மிச்சம் இருக்கிற பாட்டெல்லாம் பாக்குறதுக்கு. அதனால வந்து ஜஸ்ட் கீப் யுவர் டைம் வெரி சிம்பிள். எந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும் வந்து என்ன ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி டைம் கன்சியூமான கொஸ்டின் வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. முன்னாடி வந்து என்னன்னா ரீசனிங் பார்ட்லாம் இருக்கு, அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் இருக்கு, இங்கிலீஷ் பார்ட்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு டைம் இருந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, அதான் வந்து நான் சொல்ல வேண்டிய நம்மளோட நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து என்னன்னா பார்ட் 3யோட பி வந்து என்னன்னா அடுத்து பாக்கலாம். சரியா? அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.